ஸோ போன கிளாஸ்ல வந்து நம்ம இந்த லைனோட நிறுத்தினோம். அதாவது இந்த கான்டெக்ஸ்ட் வந்து இங்க என்ன அப்படின்னா, ம், ஆ, ஸ்வசம்பத்தம் ஏவம் ஏவ ஆலாபம் ஸ்ருதவத்யாக தஸ்யாக பரமானந்த துந்திலம் துந்திலம் அஜாயத ஹிருதயம். ஸோ வந்து இப்போ வந்து கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து விக்ரமன் வந்து ஊர்வசியை நினைச்சுட்டே இருக்கான். ஸோ சாட் பண்ணிட்டு அவ ரெண்டு பேரும் அந்த நந்தவனத்துக்குள்ள போறா, உத்தியானத்துக்குள்ள போறா. ஸோ அங்க போன அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அது போறதுக்கு முன்னாடியே இந்த இவ என்ன பண்ணிடுறா, இந்த இவளுடைய இந்த காசிராஜபுத்திரி, அதாவது அந்த இவனுடைய விக்ரமனுடைய பட்டமகிஷி, அவ வந்து தன்னுடைய சேட்டியான அந்த நிபுணிகாவை அனுப்பிச்சுட்டு இது என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னு வரத்துக்கு அனுப்புறா. அவளும் ரொம்ப ஸ்மார்ட்டா யாரை பிடிக்கணும்னுட்டு இந்த மாணவக்கன்கிற இந்த விதூஷகனை பிடிச்சுட்டு அவகிட்ட விஷயத்த நைஸா வாங்கினுட்டு அவா போயிடுறா. சோ இப்ப வந்து ராஜாக்கு தெரியாது, இந்த காசிராஜ புத்திரிக்கு விஷயம் தெரியும்னுட்டோ, ஆனா விதூஷகனுக்கு தெரியும். சோ அவளை பத்தியே பேசிட்டு வரா. இந்த மீன்வைல் ஆகாசத்துல என்ன ஆறுது அப்படின்னா, ஊர்வசியும் அவ ஃப்ரெண்ட் அந்த சித்திரலேகா இருக்காளே, அவ ரெண்டு பேரும் ஒரு இது இன்விசிபிள் மோடுல அவ வந்து பூலோகத்துக்கு வரா. வந்துட்டு இந்த இவனுடைய நாட்டுக்கு வரா, இவனுடைய நகரத்துக்கு வரா. சோ நகரத்துக்கு வந்துட்டு எங்க போறதுன்னு தெரியாம அவளும் இந்த நந்தவனத்துக்குள்ள நுழைஞ்சுடுறா. நுழைஞ்சதுக்கு அப்புறம் இன்விசிபிள் மோட்ல இருக்கிறதுனால she was able to listen to whatever Vikraman was talking to Vidushakan, and she was extremely happy to know that அவன் வந்து தன்னை பத்தி தான் பேசுறான், நமக்கு மாத்திரம் அவன் இடத்துல பிரீத்தி இல்ல, அவனுக்கும் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சப்புறம் she was extremely happy. இதோட வந்து போன கிளாஸ் நம்ம நிறுத்தினோம் இல்லையா? இப்ப படிங்க விதித்த ராஜ ஹிருதயாபி, அதுல இருந்து படிங்க. राज हृदयापि स्वयं सहसा तम् उपसर्तुम् अशक् अशकृत अशकृत अशकृतवती प्रभा சக்னுவதி சக்னுவதி சாரி இது வந்து நான் இதுல இருந்து படிச்சுருக்கேன், இந்த ஸ்கிரீன்ல இருந்து படிச்சுருக்கேன், இந்த புக்ல இல்லாம. अशक्नुतवती प्रभावनिर्मितेन भूर्जपत्रेण मदनलेखं लिखित्वा प्राक्षिपत. ம் சரி. விதித ராஜ ஹிருதயாபி, இது வந்து இட் கோஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் ஊர்வசி. சோ விதிதம் ராஜ்ஞः ஹிருதயம் ஏன சஹ ஏன சா சி யயா சா. சோ எவளால் வந்து ராஜாவினுடைய ஹிருதயமானது அறியப்பட்டதோ, சோ விதித ராஜ ஹிருதயாபி சா ஊர்வசி ஸ்வயம் தானாகவே சகசா வேகத்தோடு தம் ராஜ்ஞம் ராஜானம் உபசர்த்தும் பக்கத்துல போறதுக்கு அசக்னுவதி அவளால முடியல. ஏன்னா உன்ன அவ இன்விசிபிள் மோட்ல இருக்கா. அண்ட் ஃபர்தரா இன்னும் ஷி வாண்ட்ஸ் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் தேர். ஸோ தம் உபசர்த்தும் உபசரதி உபசர்த்தும்னா பக்கத்துல போறதுக்குன்னு அர்த்தம். உப சிறு தாத்து துமுனந்தாங்க. தம் உபசர்த்தும் அசக்னுவதி, ஷி வாஸ் அனேபிள். தவத்தூல இருக்கு அசக்னுவதி சா ஊர்வசி பிரபாவ நிர்மிதேன பூர்ஜபத்ரேன. அப்படியே டகான் இந்த இதெல்லாம் வரும் தெரியுமோ, ஆயிரம் உதயம் வாங்கிய அபூர்வ சிதாமணி, அதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரி நிறைய இந்த புராண கதைகள்லாம் இருக்கணும். மணாளனே டைங்கன்னா கையில ஒண்ணு ஒரு பாத்திரம் வரும், அப்படின்னா ஒரு இப்படின்வா மாயா பஜார்லாம் கூட பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி பிரபாவ நிர்மிதேன அப்படின்னா ப்ரொடியூஸ் த்ரூ பவர்னு அர்த்தம். பிரபாவகாங்கிறது தன்னுடைய ஒரு பிரபாவ வசாத்துன்னு சொல்றோம் இல்லையா, தன்னுடைய ஒரு பவர், ஒரு ஏதோ ஒரு சக்தி வசாத்து, அதனால நிர்மிதம்னா சிருஷ்டம்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல பிரபாவ நிர்மித்தேன அப்படின்னா பிரபாவேன நிர்மிதம் பிரபாவ நிர்மிதம் தேன பிரபாவ நிர்மித்தேன இட் குவாலிஃபைஸ் பூர்ஜபத்ரம். பூர்ஜபத்ரம்ங்கிறது இட்ஸ் பிரிட்ஜ் பார்க், இட்ஸ் அ டைப் ஆஃப் பார்க் ஆஃப் அ ட்ரீன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பத்திரேன்னு அதனே அந்த காலத்துலலாம் அந்த அதில் தானே எழுதுவா, தெர் வாஸ் நோ பேப்பர் இல்லையா. ஸோ அந்த பிரபாவ நிர்மித்தேன பூர்ஜ பத்திரேன தன்னுடைய பிரபாவ வசத்தினால உண்டாக்கப்பட்ட அந்த பூர்ஜ பத்திரத்தினால் மதனலேகம் லிகித்வா, சோ அந்த மதனலேகத்தை எழுதிவிட்டு பிராக்ஷிபத்துன்னு தூக்கி போட்டான்னு அர்த்தம். புரியுறதா? சோ அவளுடைய மதனலேகத்துக்கு டூல் எது அப்படின்னா அந்த பூர்ஜ பத்திரம். அதனால அந்த பூர்ஜ பத்திரம்ங்கிறது
திருத்தியா விபக்தியில இருக்கு இல்லையா? சோ விதித ராஜ ஹிருதயாபி சா ஊர்வசி ஸ்வயம் தானாகவே சகசா வேகமாக தம் உபசர்த்தும் அவனுடைய அருகாமையில் செல்வதற்கு அசக்னுவதி அனேபிள் முடியாத காரணத்தின் பொருட்டு அசக்னுவதி சா ஊர்வசி பிரபாவ நிர்மித்தேன தன்னுடைய பிரபாவ வசத்தினால உண்டாக்கப்பட்ட பூர்ஜபத்திரேன அந்த பூர்ஜபத்திரத்தினால் மதனலேகம் மதனம்னா மன்மதகான்னு அர்த்தம். மதனஸ்ய லேகா மதனலேகா தம் மதனலேகம் லிகித்வா எழுதிவிட்டு பிராக்ஷிபத்து க்ஷிபதி அதனுடைய அக்ஷிபத்து பிராக்ஷிபத்து லங்கு சரியா இருக்கா? இந்த இந்த லேகாக்கு அனங்கலேகான்னு ஒரு வார்த்தை இருக்கு. அனங்கஹா அப்படின்னாலும் மன்மதகான்னு அர்த்தம் இல்லையா? அனங்கஸ்ய லேகா குமார சம்பவத்துல அனங்கலேகான்னு வரும். அந்த அனங்கலேகாக்கு வந்து சுவாரஸ்யம் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் தெரியுமோனோ? அங்கஹா அப்படின்னா பார்ட்டுன்னு அர்த்தம். நம்ம வந்து ஒரு அஃபீஷியல் லெட்டர்லாம் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? ஃப்ரம் டு சப்ஜெக்ட் ஆஃப் த லெட்டர் ரெஸ்பெக்டட் மேடம் தேங்கிங் யூ யோர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. இப்போ யோர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போடல, தேங்க்ஸ்ன்னு போட்டுடுறோம். இப்பெல்லாம் டேட்டு எந்த ஊரு எல்லாம் எழுதுறோம். இதெல்லாம் வந்து அங்கபூதம் ஒரு பத்திரத்துக்கு. ஆனா லவ் லெட்டருக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. யார் யாருக்கு எழுதுறா, எங்க எழுத போறோம், எந்த டைம்ல இது போடணும்னு போட்டோம்னா இந்த கிரக்ஸ் ஆஃப் த மெசேஜ் இஸ் லாஸ்ட். ஏன்னா அங்க மனசுல இருக்கிற விருப்பத்தை தெரியறதுக்கு தான் ஒரு லவ் லெட்டர். அதுக்கு தான் அனங்கலேகான்னு பேரு. புரியுறதா? சோ அங்க ரஹிதா லேகா இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்டர்பிரிட்டேஷன். அனங்கலேகானா மதனலேகான்னு அர்த்தம். புரியுறதா? சோ மதனலேகம் லிக்கித்வா அக்ஷிபத்து மேல படிங்க. सम्मुखे पतितं तम् आदाय विदुषो राज्ञः करे ददौ. சம்முகே பதிதம். சம்முகம் அப்படின்னா தனக்கு முன்னாடி. பதிதம் விழுந்த தம் மதனலேகம் அந்த மதனலேகத்தை ஆதாய அப்படின்னா ஸ்வீகிருத்திய எடுத்துனுட்டு விதூஷகா அந்த விதூஷகனானவன் ராஜ்ஞா கரே ததௌ அந்த ராஜாவினுடைய கையில கொடுத்தான். சரியா? ததௌ அது இது லிட்டில் இருக்கு. சரியா? தம் ஆதாய ஆதா லெப்ல இருக்கு. ஆதாய விதூஷகா எதை ஆதாய? பதிதம் தம் மதனலேகம் ஆதாய சம்முகே பதிதம் எதிரில் விழுந்த அந்த பத்திரத்தை ஆதாய விதூஷகனானவன் ராஜ்ஞா கரே ததோ ராஜாவினுடைய கையில் அதை கொடுத்தான். அதுக்கப்புறம் राजा च पूर्वश्या लेखो अयमिति ज्ञात्वा सादरः समान अनुराग सूचक अन्याक्षरन् अनुवाच्य தானி அக்ஷராணி அனுவாச்சிய अक्षराणि अनुवाच्य नास्त्य नास्ति गतिर् मनोरथानां அஸ்தின்னு பிரிச்சுட்டேள். அதுக்கப்புறம் அகதிஹின்னு படிக்க வேண்டாமா? அப்பதானே எண் சந்தி வரும். नास्ति வாரத்துக்கு பின்னாடி அச்சு இருந்தா தானே வரும். நாஸ்தி அகதிர் மனோரதானாம். नास्ति अगतिर् मनोरथानाम् इति उल्लसि उल्लसित हृदयः समभूत् ஆமா समभूत् சமபூத். சமபூத் கரெக்ட் தான். ராஜா ராஜாச்ச ராஜாவோ ஊர்வஷ்யாக லேகோயம் ஊர்வஷி அப்படிங்கிறது ஈகாராந்தம். சோ நத்யாக சோ ஊர்வஷ்யாக ஊர்வஷியினுடைய லேகோயம் இது தஸ்யாக லேகா அவளுடைய ஒரு பத்திரம் அப்படின்னுட்டோ ஞாத்வா அறிந்து விட்ட பிறகு சாதரகா ஒரு ஒரு அபிமானத்தோட மரியாதையோடன்னு இல்லை இந்த இடத்துல ஆதர சகிதகாங்கிறது ஒரு விருப்பம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பொசிஷனை கொடுக்குறான். இட் இஸ் நாட் அ நார்மல் லெட்டர் தட் அவனை வந்து உதாசீனப்படுத்துறதுக்கோ லெட்டர் தானே அங்க வை அப்புறமா மொள்ளமா படிச்சுக்கலாம் அந்த மாதிரி இல்லை. ஸோ சாதரகா அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு 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 மரியாதை கலந்த ஒரு விருப்பம் எதை வேணா சொல்லிக்கோங்க நீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த இதை வந்து லெட்டரை வந்து என்ன பண்றான் அப்படின்னா அவன் வந்து ஒரு நிமிஷம் அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா ஞாத்வா லேகோயம் இது ஞாத்வா தப்புன்னு விழுந்ததுனாலேயே அவன் என்ன தெரிஞ்சுனுட்டான் அப்படின்னா திஸ் ஒன் பிலாங்ஸ் டு ஊர்வஷி அப்படின்னு தெரிஞ்சுனுட்டு சாதரக ஒரு அபிமான சகிதா சமான அனுராக சூச்சகானி அக்ஷராணி. ஸோ சமானானி சமானக அனுராக சமானானுராக சமானமான ஈக்குவல் லவ் வச்சுக்கோங்க. சமான அனுராக சமான அனுராக சூச்சகானி
சமான அனுராகானாம் சூச்சகானி சமான அனுராக சூச்சகானி. So சூச்சகானி ச தானி அக்ஷராணி சூச்சகான்யக்ஷராணி. So சமான அனுராகானாம் சூச்சகானி அக்ஷராணி. சூச்சகானி அக்ஷராணி சமஸ்த பதத்துல இல்ல, தனித்தனியா சொல்லிக்கலாம். சோ சமான அனுராகானாம் சூச்சகானி சமான அனுராக சூச்சகானி. சமான அனுராக சூச்சகானி அக்ஷராணி. அங்க வந்து சந்தி சேர்ந்திருக்கு. சமான அனுராக சூச்சகான் அக்ஷராணி. ஏன்னா வந்து சமஸ்த பதமா இருந்ததுன்னா உங்களுக்கு சூச்சக அப்படின்னு நின்னுடும் இல்லையா? சோ சூச்சகான் அக்ஷராணின்னு வந்திருக்கும். இங்க சூச்சகானி அக்ஷராணின்னு இருக்கு. அவைகளை அனுவாச்சிய. அனுவாச்சியன்னா மனசுக்குள்ளே படிச்சுட்டுன்னு அர்த்தம். ரீடிங் வித்தின் ஒன் செல்ஃப். சரியா? அனுவாச்சிய நாஸ்தி அகதிஹி மனோரதானாம். மனோரதானாம் அகதிஹி நாஸ்தி. அதாவது ஒருத்தர் வந்து மனசுல ஏதாவது ஒண்ணு நினைச்சுனுட்டா அப்படின்னா அது வந்து கதியற்றதாக போகாது. அப்படின்னா சம்ஹவ் இட் வில் எண்ட் டு இட் வில் அதுக்கு வந்து ஒரு எண்டு வந்து சக்சஸா தான் முடியும். புரியுறதா? சோ அந்த மாதிரி மனோரதானாம் அகதிஹி நாஸ்தி. சோ கதி இல்லாமல் இருப்பதுங்கிறது கிடையாது. இட் வில் ஆல்வேஸ் ஹாவ் அ வே. புரியுறதா உங்களுக்கு இது? சஃபலம் பவதி மாதிரி. சபலம் பவதிங்கிற மாதிரி. It will எக்ஸாக்ட். be fruitful. நம்ம மனசுல நினைச்சிட்டது. ஆமா, மனசுல வந்து நிஜமாவே நினைச்சுனுட்டா அப்படின்னா அந்த சங்கல்பம் வந்து அது ஃப்ரூட்ஃபுல் ஆயிடுங்கிறோம் சொல்ற மாதிரி. ஆமா, மனசுல வந்து இங்கேயே போனோம் நம்ம நினைச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அது தப்பா இருந்தாலும் கரெக்டா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாம் பெரிய இவா இல்ல, இருந்தாலும் நம்மளுடைய அந்த அந்த இதுவானது, நம்மளுடைய அந்த கற்பனா சக்தி ஒரு நம்மளுடைய அந்த யோசிப்பு அப்படிங்கிறது டெஃபினட்டா வந்து சக்சஸ கொடுக்கும். சரியா? ஓகேவா? So அதான். So சமான அனுராக சூச்சகானி அக்ஷராணி அனுவாச்சிய அது படிச்சுட்டு மனோரதானாம் அகதிஹி நாஸ்தி. மனோரதங்களுக்கு கதி இல்லாமல் இல்ல. இட் வில் ஆல்வேஸ் எண்ட் அப் இன் சக்சஸ். இது உல்லசித ஹிருதயா. உல்லசிதம் ஹிருதயம் எஸ்ய சகா. யாருடைய ஒரு ஹிருதயமானது குதூகலிப்புக்கு உட்பட்டதோ. உது லசிதம். லஸ்ங்கிறது தான் அங்க தாத்து இல்லையா? லசிதா அப்படிங்கிறது இத்தவரத்தியத்துல இருக்கு. உது லசிதா உல்லசிதா அப்படின்னுட்டு சந்தி. என்னது தோர்லி. தோர்லி. பரசவர்ணம். பரசவர்ண சந்தி. அந்த சூத்திரம் பேர் வந்து என்னன்னா தோர்லி. அந்த சூத்திரம் தோஹோ தி. லகாரத்துக்கு லகாரம் வரும், பின்னாடி லகாரம் வந்து கொடுத்தலாம். சரியா இருக்கா? அதுதான் அது. அப்புறம் மேல திஷ்டியா புபுக்ஷிதேன மயா ஸ்வஸ்தி வாச்சினகம் இவ பவதா. வாச்சகம் இவன் வேணா மாத்திக்கோங்க. இந்த வாச்சனிகம்னு வருது. அப்படிதான் இருக்கு. பட் அது வேணா வாச்சகம்னு மாத்திக்கோங்க. வாச்சனிகம்னா நான் என்னன்னு பாக்கல. வாச்சகம்னு மாத்திக்கோங்க. வாச்சகம் இவ பவதா சமாஸ்வாசன காரணம் உபலப்தம் இதி அவோச்சத் விதூஷகः. விதூஷகः அவோச்சத். விதூஷகன் கூறினான் என்ன அப்படின்னா, திஷ்டியா புபுக்ஷிதேன மயா ஸ்வஸ்தி வாச்சகம் இவ பவதா சமாஸ்வாசன காரணம் உபலப்தம். சோ வந்து என்ன அப்படின்னா, இவனுடைய மனசானது இந்த மாதிரி உல்லசித ஹிருதயா சமபூத். திஷ்டியா அப்படின்னா ஃபார்ச்சுனேட்லி என்ன அப்படின்னா, அதாவது திஷ்டியா புபுக்ஷிதேன மயா ஸ்வஸ்தி வாச்சகம் இவ பவதா சமாஸ்வாசன காரணம். அதாவது எனக்கு வந்து புபுக்ஷிதேன மயா அப்படிங்கிறது இந்த விதூஷகனுக்கு போறது. ஸ்வஸ்தி வாச்சகம் இவ புபுக்ஷிதம் அப்படின்னா போக்துமிச்சா புபுக்ஷா, பசின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து பசியால வறண்டு போன என்னால் ஸ்வஸ்தி வாச்சகம் இவ பவதா சமாஸ்வாசன காரணம் உபலப்தம். சமாஸ்வாசன காரணம் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு ஆஸ்வாசனப்படுத்திக்கிற ஒரு காரணம் அப்படிங்கிறது உன்னால் அடையப்பட்டது. இந்த ஸ்வஸ்தி வாச்சகம். ஓகே, சி, நான் இத்தனை நாள் வந்து பசியால வாடின்னு இருக்கேன், உன்னோட நின்னுட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் நாட் ஏபிள் டு இன்வால்வ் மைசெல்ஃப். இங்கேருந்து போய் சாப்பிட கூட எனக்கு போக முடியல. அந்த மாதிரி ஒரு தருணத்துல இருக்கிற என்னால் புபுக்ஷிதேன மயா திஷ்டியாங்கிறது
ஃபார்ச்சுனேட்லி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, பவதா சமாஸ்வாசன காரணம் உபலப்தம், உன்னால் இந்த மாதிரி ஆஸ்வாசனம் படுத்திக் கொள்ளப்படுகிற ஒரு ஒரு ஸ்வஸ்தி வாச்சகம், ஒரு நல்ல வாச்சகம், அதாவது இந்த பத்திரத்தை பத்தி சொல்றான். அது வந்து இல்லைன்னா நீ வந்து அவளுக்கு என் மேல ஒரு பிரீத்தி இருக்கா இல்லையா, நீ என்ன சொல்ற அப்படின்னு இவனை போட்டு புடிங்கிட்டு இருப்பான். அதனால என்ன அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு 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 ஸ்வஸ்தி வாச்சனிகம் அப்படிங்கிறது ஒரு வாச்சகம், ஒரு வாச்சனிகம் அதுங்கிறது லப்தம் துவயா. சரியா? அதாவது இந்த லப்தம்ங்கிறது இவனுக்கு போய் சேர்ந்துக்கணும். மயா புபுக்ஷிதேன திஷ்டியா உபலப்தம்னு, திஷ்டியா உபலப்தம் இந்த ஸ்வஸ்தி வாச்சனிகம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி பவதா சமாஸ்வாசன காரணம் உபலப்தம், எனக்கு வந்து பசியால் வாடுகின்ற எனக்கும் இது ஒரு ஸ்வஸ்தி வாச்சகம். உனக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு உபாயம் போல இருக்கின்ற பவதா சமாஸ்வாசனஸ்ய காரணம், காரணம்னா சாதனம், அது பிராப்தம் அடையப்பட்டது. மயா இவ பவதா பிராப்தம்னு அர்த்தம். என்னால் எப்படி இந்த மாதிரி அடையப்பட்டதோ, சோ இந்த உபலப்தத்தை நீங்க ரெண்டுத்துக்குமே எடுத்துக்கலாம். மயா புபுக்ஷிதேன மயா இந்த மாதிரி திஷ்டியா உபலப்தம் ஸ்வஸ்தி வாச்சகம் வாச்சனிகம், ஆர் பவதா சமாஸ்வாசன காரணம் ஸ்வஸ்தி வாச்சனகம் இவ இதம் உபலப்தம், ரெண்டுமே சொல்லிக்கலாம். புரியுறதா? சோ எனக்கு வந்து பசியால் வாடின எனக்கு எவ்வளவு நல்ல நியூஸோ இது, அதே மாதிரி உனக்கு என்ன அப்படின்னா உனக்கும் வந்து இது ஒரு சூப்பர் நியூஸ் அப்படின்னு சொல்றான். புரியுறதா? வாச்சனிக்கமும் இருக்கு. நான் பார்க்கல, வேர்பல் அப்படிங்கிற மாதிரிதான் கொடுத்துருக்கான். ஆனா வாச்சகமும் அதுவும் ஒன்னான்னு புரியல எனக்கு. தெரியல. வாச்சனிகம்ங்கிறது நல்ல வச்சனம்ங்கிற அர்த்தம். ஸ்வஸ்தி வாச்சியதே இல்லையா வாச்சனிகம். பார்க்கல, படிங்க மேல. இது அவோச்சது விதூஷகः, இவ்வாறு स्वाङ्गुलि स्वेदेन दूष्येरन् अक्षराणि इति राजा लेखं वयस्यस्य हस्तेर् अर्पयामास. ஸ்வாங்குலி ஸ்வேதேன, ஸ்வஸ்ய அங்குலி, அங்குலினா விரல், அதனுடைய ஸ்வேதக, அங்குலியாக ஸ்வேதகனா வேர்த்து கொட்டுறது, ஸ்வெட். அதனால தூஷ்யேரன் இது வந்து தூஷிக்கப்படக்கூடாது, துஷு தாத்துவனுடைய விதிலிங்க. சரியா? மா தூஷ்யேரன் இது வந்து படக்கூடாது அப்படிங்கிறதுனால தூஷ்யேரன் அக்ஷராணி அந்த மாதிரி தூஷிக்க கூடும் அக்ஷரங்கள் அப்படிங்கிறதுனால ராஜா, ராஜாவானவர் லேகம் அந்த பத்திரத்தை வயஸ்யஸ்ய ஹஸ்தே அர்ப்பயாமாச. வயஸ்யஹ வயஸ்யஹ வயஸ்யௌ வயஸ்யஹ வயஸ்யஸ்ய வயஸ்யயோஹோ வயஸ்யானாம். என்ன? சோ அதான் டக்குன்னு பாக்குறதுக்கு வயஸ்யஸ்ய தப்போன்னு தோன்றுது. வயஸ்யஸ்யங்கிறது வயஸ்யஹா ஷஷ்டி விபக்தி. சோ ஸ்வாங்குலி ஸ்வேதேன தன்னுடைய ஸ்வஸ்ய அங்குலிஹி ஸ்வாங்குலிஹி ஸ்வாங்குல்யாக தன்னுடைய சொங்க அங்குலியினுடைய ஸ்வேதேன ஸ்வேதா தேன ஸ்வேதேன தூஷ்யேரன் தூஷிக்க கூடும், இட் மே கெட் ஸ்பாயில்டு. சரியா? சோ துஷு தாத்துவனுடைய விதிலிங்க. புரியுறதா? அக்ஷராணி தூஷ்யேரன் அக்ஷரங்களை தூஷிக்க கூடும், ஸ்வேதேன அக்ஷராணி தூஷ்யேரன். சோ அக்ஷராணி தூஷ்யேரன் பிளஸ் அக்ஷராணி. ஓகேவா? இது ராஜா லேகம் வயஸ்யஸ்ய ஹஸ்தே அர்ப்பயாமாச, அந்த ஃப்ரெண்டனுடைய ஹஸ்தே கையில அர்ப்பயாமாச அர்ப்பித்தான், வைத்துட்டான். சரியா? மேல उपगमकातरं हृदयं पर्यावस्था अपि अपन्त्यो ஊர்வஷி. இது எப்படி ஊர்வஷி पर्यवस्था ஸ்தாபயந்தி स्थापयन्ति ஊர்வஷி प्रथमं चित्रलेखां प्राहिणोत्. சோ உபகம காத்தரம், உபகம காத்தரம் அப்படின்னா போகிறதுக்கு, உபகம காத்தரம் ஹிருதயம் அர்த்தம், ஒரு கவர்ட்லினஸ், போக்குறதுக்கு டகால்னு போய் ராஜா பக்கத்துல இறங்குறதுக்கு ஒரு வெக்கத்தோட ஒரு பயத்தோட இருக்கின்ற உபகம காத்தரம் ஹிருதயம், ஹிருதயத்தை ஹிருதயம் ஊர்வஷி பர்யவஸ்தாபயந்தி ஊர்வஷி, அது வந்து அவளுக்கு வந்து ஒரு அட்ஜெக்டிவா வருது. சரியா? பரி அவ பர்யவ ஸ்தா தாத்து நிச்சு சத்ருல இருக்கு. சரியா? கம்போசிங் ஒன் செல்ஃப்னு அர்த்தம். சோ வந்து என்ன அப்படின்னா பர்யவஸ்தாபயந்தி ஊர்வஷி பிரதமம் முதல்ல சித்திரலேகாம் தன்னுடைய ஃப்ரெண்டான சித்திரலேகாவை பிராகினோத் அப்படின்னா பிரேஷிதவத்தின்னு அர்த்தம். புரியுதா? அனுப்பிச்சு வச்சா. பிரஹி ஹினோதி
பிராஹினோத் அப்படிங்கிறது லங்குல இருக்கு. ஸோ உபகமகாத்தரம் ஹிருதயம், பக்கத்துல உபகந்தும், பக்கத்துல போறதுக்கு ஒரு இதுவாக இருக்கின்ற ஹிருதயத்தை பரியவஸ்தாபயந்தி, அதை தடுத்துண்டு ஊர்வஷியானவள் பிரதமம் சித்திரலேகாம் பிராகினோ, தன்னுடைய ஃப்ரெண்டை வந்து முதல்ல அனுபவிச்சா. அதுக்கப்புறம் ताम् अवलोक्य ताम् अवलोक्य सहर्षस्मितो राजा चित्रलेखे क्व नु मे प्रियसखी इति अपृच्छत्. தாம் அவலோக்கிய, தாம் சித்திரலேகாம் அவலோக்கிய, அந்த சித்திரலேகாவை பார்த்துட்டு சஹர்ஷஸ்மிதா, ஹர்ஷேன சகிதா சஹர்ஷா, சஹர்ஷேன ஸ்மிதா, அந்த சந்தோஷத்தினால ஒரு புன்னகை, இல்லைன்னா அவர் வந்து ஆமா ஹர்ஷேன ஸ்மிதேன சகிதா, அவர் ஹர்ஷத்தோடையும் ஸ்மிதத்தோடையும் சேர்ந்து இருக்கின்ற ராஜா குத்திர மம பிரியசகி அப்படின்னுட்டு சித்திரலேகாவை பார்த்து கேட்கிறார். மம பிரியசகி ஹே சித்திரலேகே, ஹே சித்திரலேகாவே, குவனுமே பிரியசகி ஊர்வஷி, என்னுடைய பிரியசகியான ஊர்வஷி எங்க அப்படின்னு இதி அப்ரிச்சது கேட்டார். அதுக்கப்புறம் ननु प्रथमं मेघराजिदृश्यते पश्चात् विद्युल्लता इति सा प्रत्यवोचत्. நனு प्रत्यवोचत्. பிரத்யவோச்சது, நனு பிரதமம் முதல்ல மேகானாம் ராஜிகி, ராஜிகினா வருஷன்னு அர்த்தம், அந்த ஒரு பங்கின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ராஜிகின்னு பேரு. ஓகேவா? சோ மேகானாம் ராஜிகி மேகராஜிகி, பிரதமம் மேகராஜிகி திருஷ்யதே, முதல்ல மேகங்களினுடைய வரிசை அந்த கூட்டமானது தெரியும். பஷாத்து வித்யுல்லதா, வித்யுல்லதானா இது வித்யுத், மின்னல், அதுக்கப்புறம் மின்னல் வரும். இது சா பிரத்யோச்சது, முதல்ல மேகராஜிகள் மேக கூட்டம் வந்துடும், அதுக்கப்புறம் மின்னல் வரும். ஓகேவா? இந்த ரகுவம்சத்துல சிரப்பங்கி அப்படின்னு அந்த ராவணனோட அந்த ராமர் வந்து வெட்டின உடனே அந்த தண்ணியில வந்து அந்த இட் வாஸ் லைக் ரொம்ப ஒரு டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப அழகா இருக்கும் அது ரகுவம்சத்தை. சிரப்பங்கி ராவணன் சிரச்சேதமானவுடன். I was reminded of that. வேலை Okay. ம். படிங்க. Okay. நனு பிரதமம் Yeah, சித்திர ओके. पश्चात् इति पश्चात् चित्रलेखः, ननु प्रथमं चित्रलेखः, पश्चात् चित्रलेखा, ततः विचित्रलेखा इति भव्य एव अयं क्रम इति अभ्यदात् विदूषकः. எப்படி வந்து முதல்ல மேகராஜிகி மேக கூட்டங்கள் திருஷ்யத்தே, அதுக்கப்புறம் வித்யுல்லதாவோ, அதாவது இந்த சொல்லுவோம்ல யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி, முதல்ல வந்து வித்யுல்லதா வரது, விருஷ்டிக்கு முன்னாடி வித்யுல்லதா, வித்யுல்லதாக்கு முன்னாடி மேகராஜிகி. அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா, நானும் பிரதமம் சித்திரலேகா, சித்திரலேகான்னா அந்த அவ எழுதின அந்த லெட்டர், முதல்ல அந்த சித்திரலேகான்னு அந்த புல்லிங்கத்துல போடுறார். பஷாத் சித்திரலேகா அப்படின்னுட்டு இவோ ஸ்திரீலிங்கத்துல இந்த சேட்டி, ததா விசித்திரலேகா, விசித்திரமான ஒரு லேகா யாருன்னா அது அந்த ஊர்வசி. இது பவ்ய ஏவ அயம். ஸோ பவ்ய அப்படின்னா ஒரு ஒரு ப்ராப்பரான அயம் கிரமஹா, ஒரு ஆர்டர். இது அபியதாத்து விதூஷகா. ஸோ ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்டர்ல வரும் அப்படின்னு இவன் சொல்றான் பதிலுக்கு, இல்லையா? ஓ, இதெல்லாம் இவன் சொல்றான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவ சொல்றா மேகராஜிகி திருஷ்யத்தே பஷாத் வித்யுல்லதான்னுட்டு சித்திரலேகா சொல்லிடுறா. அது பார்த்துட்டு இந்த விதூஷகன் என்ன சொல்றது, ஓ அதே ஆர்டர்ல நீங்க வந்து முதல்ல ஒரு லெட்டரை தூக்கி போட்டேள், அப்புறம் நீ வந்து ஆவிர்வாவம் ஆன, அதுக்கப்புறம் இனிமே விசித்திரலேகா அவ வரப்போறாளா அப்படிங்கிற, இது பவ்ய ஏவ அயம் கிரமஹா இது அபியதாத் விதூஷக. டபால்ல வந்து நின்றுருந்தா ப்ராபப்ளி அவளுக்கு சர்ப்ரைஸை விட ஷாக்கிங்கா இருக்கும். இந்த மாதிரி வந்ததுனால இந்த சர்ப்ரைஸும் நன்னா இருக்கு, ஆஹா வந்துட்டாளே அப்படிங்கிற, அதாவது வரப்போறான்னு தெரிஞ்சு வருதுங்கிறது ஒண்ணு. நமக்கு பிடிச்சவாளா இருந்தா கூட பெல் அடிச்ச உடனே டங்குன்னு கதவை திறந்த உடனே வந்தாலும் ஃபர்ஸ்ட் நமக்கு கோவம் வரும், சொல்லாம ஏன் வந்தீங்கன்னு கேட்போம். ஸோ அந்த மாதிரி இங்க என்ன அப்படின்னா, பிரதமம் சித்திரலேகா, முதல்ல சித்திரம் ரொம்ப இதுவான அந்த லேகா, பஷாத் சித்திரலேகா, அதுக்கப்புறம் சித்திரலேகாங்கிற இந்த சேட்டி வந்துட்டா, அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டா, அதுக்கப்புறம் விசித்திரலேகா, விசித்திரலேகாவான அந்த ஊர்வசி. சரியா? நீங்க இந்த விசித்திரலேகா சித்திரலேகாலாம் ஜஸ்ட் அந்த ஜக்லரி ஆஃப் வேர்ட்ஸ் தான், பிராசத்துக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. விசித்திரமான ஒரு லேகா இல்ல, அவ பேர் சித்திரலேகா, இவ சும்மா விசித்திரலேகா, அங்கவி சங்கவி அப்படின்னு சொல்றோம் தெரியுமோ, அந்த மாதிரி சித்திரலேகா விசித்திரலேகா. இது பவ்ய ஏவ அயம் கிரமஹா, பவ்யஹான இஸ் ப்ராப்பர்,
ப்ராப்பரான கிரமஹான ஆர்டர் இது அபியதாத் விதூஷகா. அந்த மாதிரி ஒரு ரிப்ளைய கொடுத்தான் அந்த விதூஷகன். சரியா? அதுக்கப்புறம் अत மேல. सा ம் राज्ञो दूतीभूयं प्राप्तया ம் ம் चित्रलेखया ம் प्रवेशिता राजानम् उपसृत्य ववन्दे. ம் ஸோ வந்து என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ அத்த சா ராஜ்ஞः தூதீபூயம் பிராப்தயா சித்திரலேகையா பிரவேசிதா ராஜானம் உபஸ்ருத்திய வவந்தே. ஸோ பிறகு என்ன அப்படின்னா, சா வவந்தே, அவள் நமஸ்காரத்தை செஞ்சா. யாரு அப்படின்னா, ராஜ்ஞः தூதி பூதம் பூயம் பிராப்தயா சித்திரலேகையா, ராஜாவினுடைய தூத ரூபமாக வந்த அந்த சித்திரலேகையினால் பிரவேசிதா, உள் உள் புகும்படி செய்த. நிச்சில இருக்கு விஷு நிச்சு இத்த பிரத்யம். யாரு? அந்த ஊர்வசிக்கு அப்ஜெக்டிவா போறது. அப்படிப்பட்ட ஊர்வசி ராஜானம் உபசிருத்திய, ராஜாவை பக்கத்துல வந்து அடைந்து வவந்தே. சோ சா ராஜானம் வவந்தே, அதுதான் மெயின் சென்டென்ஸ். அவள் ராஜாவை உபசிருத்திய பக்கத்தில் வந்து வவந்தே நமஸ்கரித்தாள். சரியா? சா எப்படி எப்படி வந்தா சா அப்படின்னா, சித்திரலேகையா பிரவேசிதா சா ராஜானம் பவந்தே. சித்திரலேகாவினால் உள் அனுப்பப்பட்டவளான அந்த இவோ ஊர்வசி வந்து ராஜாவுக்கு நமஸ்காரம் பண்ணா. எப்படிப்பட்ட அந்த சித்திரலேகா அப்படின்னா, தூதி பூயம் பிராப்தையா சித்திரலேகாயா, தூதனுடைய ஸ்டேட் ஆஃப் பீயிங் தூதன், தூதி. சரியா? ஒரு இது மாதிரி, மெசஞ்சர் மாதிரி வந்த அவளால பிராப்தா சித்திரலேகா, தூதரூபேன பிராப்தா சா சித்திரலேகா தயா சித்திரலேகையா சா ஊர்வசி பிரவேசிதா ராஜானம் உபசிருத்திய வந்தே, நமஸ்காரத்தை செஞ்சா. சரியா இருக்கா? அதுக்கப்புறம் ततः समारब्धे तत्काल उचिते रसमये ம் संलापे ம் महेन्द्रो प्रेषितो देवदूतः समागत्य चित्रलेखे त्वत्यतां महर्षिणा त्वर्यतां त्वर्यतां ம் ம் त्वर्यतां महर्षिणा भरतेन ம் भवतीषु शिक्षितं ललिता अभिनयं ம் प्रयोगम् अद्य ம் सलोकपालो भरतां ம் मरुतां ம் भर्ता ம் द्रष्टुम् उत्सुकः इति अवेदयत्. आवेदयत्. சரியா? यावेदयत्. आवेदयत्. ततः समारब्धे तत्काल उचिते रसमये संलापे महेन्द्र प्रेषितः देवदूतः समागत्य ततः பிறகு தற்கால உச்சிதே, அந்த காலத்துக்கு உச்சிதமான சமாரப்தே ஆரம்பித்த ரசமயே ரசத்தோடு இருக்கின்ற சவுலாபே அந்த ஒரு கான்வர்சேஷனில் மகேந்திர பிரேஷிதா, அதாவது இந்த மாதிரி இவா ரெண்டு பேரும் ததக தற்கால உச்சிதே ரசமயே சம்லாபே சமாரப்தே சதி, அந்த டைம்ல அவ ரெண்டு பேரும் மீட் பண்ண போறோம். என்ன பேசுவா? நம்ம வந்து எப்படி நீங்க எங்க கேஷிக்கிட்டே என்னை காப்பாத்தினேங்கிறது பேச மாட்டா. அவளுக்கு அந்த பார்த்த உடனே மியூச்சுவல் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிளான்சஸ், அதுக்கப்புறம் அவளுடைய ஹாவ்பாவ், இதெல்லாம் வந்து ஸ்ருங்கார போஷகமான விஷயங்கள் இல்லையா? ஒவ்வொரு ரசத்துக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா விபாவம் அனுபாவம் விபச்சாரி பாவங்கள்னு இருக்கு. விபாவங்கள் அப்படிங்கிறது, விபாவம் அப்படிங்கிறது ஆலம்பன விபாவம் உத்தீபன விபாவம் ரெண்டு இருக்கு. ஸோ ஆலம்பன விபாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு சிங்கார ரசத்துக்கு போஷகமா ஒரு நாயகன் நாயிகா இருக்கணும். அதுதான் ஆலம்பன விபாவம். நாயகனும் நாயிகனே இல்லாம நீங்க சிங்கார ரசத்தை எப்படி சொல்லுவேன்? ஒரு ஜுகுப்சா இருக்கணும்னா, ஒரு இல்லைன்னா ஒரு பீபத்ஸா, இல்லைன்னா ஒரு பயான், ஒரு ஜுகுப்சா, ஒரு வெறுப்பா ஒரு இடத்துல இருக்கணும்னா நம்ம வந்து ஒரு ஒரு அழுக்கான ஒரு இடம் இருக்கணும். அதுதான் உத்தீபனம். சரியா? அதுல வந்து ஒரு பன்னிக்குட்டி ஊறின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது பார்த்த உடனே நமக்கு ஒரு அருவருப்பு ஆட்டோமேட்டிக்கா வரணும். ஸோ அது இல்லாம அழகா வசந்த ருத்துவுல ஒரு மான் குதிக்கும் போது எனக்கு ஜுகுப்சா வருமோ? வராது. ஸோ அந்தந்த ரசத்துக்கு போஷகமான, அதுக்கு தான் இந்த ஆம்பியன்ஸ்ன்னு சொல்றாளோ. இந்த சினிமாலலாம் இந்த சீனுக்கு வந்து இந்த ஸ்னோல போய் எடுக்கணும், இதுல போய் இந்த வார்னா ஒரு மரத்துல மலையில போய் எடுக்கணும், காட்டுல போய் எடுக்கணும் அப்படின்னு கொண்டு வரா. ஏன்? அதுதான் வந்து இந்த ரசத்துக்கு வந்து போஷகமா இருக்கும். ஒரே ரத்தம் வழிய அந்த இடத்துல புழு நெளிஞ்சுண்டு ஒரு 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 ஓட ஒரு குட்டை ஒரு கட்டர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ஒரு ஸ்திரீயும் புருஷனும் நின்றா ஃபர்ஸ்ட் அதை பார்த்தாலே நமக்கு அருவருப்பா வரும். ஸ்திரீ புருஷால நம்ம எங்க பார்ப்போம்? ஸோ அந்த விபாவம் அப்படிங்கிறது, அந்த ஆலம்பன விபாவம் அப்படிங்கிறது இந்த ஸ்திரீயும் புருஷனும் இருக்கிறது
அப்படிங்கிறது ஆலம்பன விபாவம். அதுக்கு உத்தீபகமா இருக்கிறது என்ன அப்படின்னா வசந்த ரிது, குயிலினுடைய சத்தம், அப்புறம் மன்மதனுடைய அம்பு பாயறது, அதுக்கப்புறம் அருவி பொழியறது, மலர்கள் பூக்கிறது, இது எல்லாமே வந்து என்னன்னா உங்களுக்கு ஸ்ருங்கார ரசத்துக்கு போஷகமாக இருக்கும். இதுக்குதான் உத்தீபன விபாவம்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அனுபாவம்ங்கிறது அந்த நாயகனும் நாயிகாவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற அந்த கிளான்சஸ், ஹாவ் பாவ் அப்படின்னு அது பேர். அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலும் அவ ஒரு தன்னுடைய ஆக்ஷன்ஸ்னால ஜெஸ்டர்ஸ் மூலமா காமிக்கிறது எல்லாமே அனுபவங்கள். விபிச்சாரி பாவங்கள்ங்கிறது 33 விபிச்சாரி பாவங்கள் சொல்லியிருக்கான். நீங்க வந்து சயின்ஸ்லயோ மேக்ஸ்லயோ இந்த ரெண்டு இதுக்கு அப்ளை, இந்த ரூல் இதுக்கு அப்ளை, பைத்தாகரஸ் தேரம்னா இது, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆர்ட் டிராமால அந்த மாதிரி அப்ளை பண்ண முடியாது. இந்த 33 விபிச்சார பாவங்கள்ல சிலது வந்து இந்த ரசத்துக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்கா. இப்ப வந்து அப்படியே அந்த நாயகனை பார்த்த உடனே அப்படியே ஸ்வேத ஜலம் கொட்டுறது, அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து மூர்ச்சை வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெபிச்சாரி பாவங்கள்னு சொல்லுவா. ஸோ இப்போ ததக சமாரப்தே தற்கால உச்சிதே ரசமயே சம்லாபே, அந்த காலத்துக்கு உச்சிதமான ரசமயமாக இருக்கின்ற அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் சமாரப்தே சதி என்ன ஆறுது அப்படின்னா மகேந்திர பிரேஷிதா தேவதூதா, மகேந்திரேன பிரேஷிதா மகேந்திர பிரேஷிதா, மகேந்திரனினால் அனுப்பப்பட்ட தேவதூதா, தேவதூதன், தேவானாம் தூதா தேவதூதா, அவன் சமாகத்திய வந்தடைந்து சித்திரலேகே துவரியதாம், வேகமா கிளம்பு, ஃபாஸ்டா கிளம்பு, மகர்ஷினா பரதேன பவதீஷு சிக்ஷிதம் லலித அபிநயம் பிரயோகம் அத்ய சலோகபாலः சலோகபாலः மருதாம் பர்த்தா திரஷ்டும் உத்சுகः இது ஆவேதயத்தை. ஸோ வந்து என்ன அப்படின்னா மருதாம் பர்த்தா, காத்துக்கு தலைவனான அந்த திக்பாலகன், அவன் வந்து என்ன அப்படின்னா உன்னுடைய அந்த மகர்ஷினா பரதேன பவதீஷு சிக்ஷிதம் அந்த லலிதா அபிநயம். சோ மருதாம் பர்த்தா லலிதாபிநயம் திரஷ்டும் உத்சுகா, இந்த காத்துக்கு தலைவனான அவன் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா சலோகபாலக, அவன் மொத்த மாத்திரம் வரல, லோகபாலைஹி சகிதா, அந்த திக்பாலகர்கள் லோகபாலகர்கள்னு இத்தனை யமன், ஒவ்வொரு திக்கும் நம்ம இந்த ஈசான திக்குல ஒத்தர், இந்திரன், யமன், வருணன் ஒத்தரா ஆளுவாளும். சோ அந்த வருணன் என்ன அப்படின்னா சலோகபாலக, அந்த லோகபாலைஹி சகிதா சக மருதாம் பர்த்தா என்ன அப்படின்னா லலித அபிநயம் பிரயோகம் அத்திய திரஷ்டும் உத்சுகः, உன்னுடைய லலிதமான அந்த அபிநயம், அபிநயம்னா அந்த அபிநயம் பண்றது, அபிநயம் பிடிக்கிறது. ஸோ அந்த பிரயோகத்தை, அந்த ஒரு பிரயோகம்னா என்ன, அதனுடைய பிரசன்டேஷன் வச்சுக்கோங்க, அதை அத்திய இப்பொழுது, இன்று திரஷ்டும் பார்ப்பதற்கு உத்சுகः ரொம்ப ஒரு எந்துவோட இருக்கான். இது ஆவேதயது, அதனால தொரியதாம். ஸோ இந்த லலிதாபிநயம்ங்கிறது நீங்க எங்க கத்துண்டேள் அப்படின்னா மகர்ஷினா பரதேன பவதீஷு சிக்ஷிதம், மகர்ஷியான பரதனால், பரதன்கிறவர் தான் நாட்டிய சாஸ்திரம் எழுதினார், நாட்டிய சாஸ்திரம் எழுதினவர் பரதர் இல்லையா. சோ அந்த பரதரனுடைய நாட்டிய சாஸ்திரத்தை வச்சுட்டு தான் பரதநாட்டியமும் சரி, இன்னைக்கு இருக்கிற நாடகம், சம்ஸ்கிருதத்துல வர நாடகங்களுடைய லட்சணங்கள் எல்லாமே எங்கேருந்து அடாப்ட் பண்ணிட்டு இருக்கானா நாட்டிய சாஸ்திரத்துக்கு. இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் பரதநாட்டியம். சரி, நீங்க வந்து இந்த 108 கரணங்கள்லாம் இப்ப சொல்றாளோ பத்மா சுப்பிரமணியம் மேடம், அவ வந்து பண்ணியிருக்கா இல்லையா 108 கரணங்கள், அவ வந்து தனியா அதுல அதுக்கு பெரிய ஒரு இது மாதிரி பட்டிருக்கா, ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணியிருக்கா. கோவில்கள்ல போய் அந்த சிற்பங்கள்ல இருக்கிற போஸை பேஸ் பண்ணி பரதனுடைய நாட்டிய சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத எடுத்துட்டு, ஐ திங்க் தட் கம்ஸ் அண்டர் தி 3rd or 4th அத்தியாயம் நினைக்கிறேன், சாப்டர்னு நினைக்கிறேன் இதுல நாட்டிய சாஸ்திரத்துல. அதுல அந்த 108 கரணங்களுடைய போட்டோவோட இருக்கும் அந்த இந்த புக்கு. 6வது சாப்டர் எடுத்துனா ஃபுல்லா நம்மளுடைய நாடகங்கள், நாடகத்துல ஸ்ருங்காரம், அந்த ஸ்ருங்கார ஹாஸ்ய பாவ, ஸ்ருங்கார ஹாஸ்ய கருணை அப்படின்னுட்டு அந்த 8 ரசமும், 9வது ரசமா சாந்தமோ, சாந்தோ நாம நவமோ ரசம்னு ஒத்துக்கிறார். சாந்தம்ங்கிறது 9வது ரசமா ஒத்துக்கிறார் அப்படின்னுட்டு அதை வந்து பூரா 6வது சாப்டர்ல வருது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லா நம்மளுடைய இன்னைக்கு இருக்கிற சம்ஸ்கிருத டிராமால வந்து என்னெல்லாம் வந்து, அதாவது இன்னைக்கு இருக்கிறது இல்ல,
அந்த காலத்துல எழுதின சம்ஸ்கிருத டிராமால எப்படிலாம் கவிகள் எழுதினாலோ அதுக்கு மூலபூதமான, எப்படி வந்து எல்லா பிலாசபிக்கும் ஆர்த்தடாக்ஸ் குரூப்ல இருக்கிற பிலாசாபிக்கல் டெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஆதாரபூதமா உபனிஷத்து இருக்கோ, அந்த மாதிரி நாடகங்களுக்கும் இதுக்கும் ஆதாரபூதமாக இருக்கின்ற, ஆதாரபூதமா யாரு இருக்கா அப்படின்னா எது இருக்கு அப்படின்னா இந்த நாட்டிய சாஸ்திரம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட். அதை யார் எழுதினார்னா பரதர். ஸோ அது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா திரிபுரதாகம் அப்படிங்கிற ஒரு டிராமா தான் ஃபர்ஸ்ட் அரங்கேறித்து. அதை தான் வந்து போடுறார். எங்கேருந்து வந்து ரிக் அப்படிங்கிறதுலேருந்து உனக்கு ரிக்வேதத்திலேருந்து கத்தியம், மியூசிக் எங்கேருந்து வந்ததுன்னா சாமவேதத்திலேருந்து வந்ததுன்னு ஒன்று ஒன்றா அந்த கொட்டேஷன் வரும். ஸோ அந்த பரதர் வந்து அப்படியே சூத்திர ரூபமாக எப்படி பாணினி வந்து அஷ்டாத்தியாயி எழுதியிருக்காரோ அந்த மாதிரி ஸ்லோக ரூபமாக பூரா எழுதிட்டு போயிட்டார். அதுக்கு கமெண்ட்ரி யாரு கொடுத்துருக்காருன்னா நம்ம அபினவகுப்தருங்கிறவர். பரதனுடைய நாட்டிய சாஸ்திரத்தினுடைய ஸ்லோகங்கள் நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அபினவ பாரதியோட கமெண்ட்ரி புரியுறது தான் கஷ்டம். காஷ்மீர்லேருந்து அபினவ பாரதின்னு அபினவகுப்தர் அப்படிங்கிறவர் அபினவ பாரதிங்கிற ஒரு கமெண்ட்ரிய இந்த பாரத நாட்டிய சாஸ்திரத்துக்கு எழுதியிருக்கார். ஸோ அந்த மகர்ஷினா பரதேன, அந்த மகர்ஷியான பரதனினால் பவதீஷு, நீங்க அப்சரஸாக இருக்கிறீங்களே உங்ககிட்ட உங்களுக்கு அதுலதான் லாஸ்யம்ங்கிற ஒரு நாட்டியம் தான் அம்பாள் ஆடுறது. புரியுறதா? தாண்டவம்ங்கிறது ஈஸ்வரனோடது, லாஸ்யம்ங்கிற ஒரு நாட்டியம் வந்து அம்பாள் இல்லையா? இந்த இதுல வருமே, எதோ ஹஸ்தஸ் ததோ திருஷ்டி, எதோ திருஷ்டிஸ் ததோ மனஹா, எதோ மனஸ் ததோ பாவஹா, எதோ பாவஸ் ததோ ரசஹா. அதுதான் பரதனுடைய நாட்டிய சாஸ்திரம். எங்க வந்து கை போறதோ அங்க உன்னுடைய கண்ணு போகணும். கண்ணு போற இடத்துலதான் பாவம் இருக்கும், பாவம் இருக்கிற இடத்துலதான் ரசம் இருக்கு இல்லையா? அதான். சோ சித்திரலேகே எதுல வரும்? சலங்கை வெளி படத்துல கமலஹாசன் வந்து அந்த அந்த அவங்க பேரு சைலஜா ஆடி அவங்களுக்கு பேரு பெருசா பேப்பர்ல எல்லாம் வந்துடும். அப்ப அவர் சொல்லுவார், இவர் வந்து கச்சாமச்சான்னு எழுதியிருப்பார். அவளை வந்து திட்டும் போது அவர் சொல்லுவார், இந்த ஸ்லோகத்தை சொல்லுவார், இது தெரியுமா உனக்கு, இதுக்கு அர்த்தம் தெரியுமான்னு சொல்லுவார் அவர். இது நாட்டிய சாஸ்திரத்துல இது முக்கியமான ஒரு விஷயம், அது உனக்கு தெரியல, உன்னுடைய ஞாபகம் பூரா அவ கை தட்டுறாளா இல்லையாங்கிறதுலே இருந்தது அப்படின்னா. சித்திரலேகே त्वर्यताम् महर्षिणा भरतेन भवतीषु शिक्षितं ललिताभिनयं प्रयोगमद्य सलोकपालः மருதாம் பர்த்தா திரஷ்டும் உத்சுகா இது ஆவேதயத். இந்த மாதிரி அவர் சொன்னார். ஸோ ஆவித்து, சரியா, ஆவேதயத் இவ்வாறாக, அதாவது இந்த மாதிரி உனக்கு வந்து ஒரு அவசர இன்விடேஷன் இருக்கு, லங்குல இருக்குது, அவசர அழைப்பு வந்திருக்கு, அதனால நீ வந்து கிளம்பு இங்கேருந்து அப்படிங்கிறத சொல்றதுக்கு அந்த இவர் வந்துட்டார், தேவதூதன் அங்க வந்துட்டார். அதுக்கப்புறம் अनतिक्रमणीयतया भगवत् आज्ञया सद्य एव महाराजेन अनुज्ञानितो ऊर्वशी महाराजेन अनुज्ञाता ஊர்வசி. ஞாதோ ஊர்வசி. ஞாதா ஊர்வசி அவளுக்கு போறது அது. ஞாதோ, ஓகே, ஞாதா ஊர்வசி சித்தலேகையா சக துர்மனயமானா மனாயமானா நிர்ஜகான. சரி. சோ இந்த மாதிரி மகவதா அப்படின்னா இந்திரஸ்யன்னு அர்த்தம். சோ அனதிக்கிரமணி மகவத் ஆக்ஞாயாக, மகவதா ஆக்ஞா தஸ்யாக மகவதா ஆக்ஞா, மகவத் ஆக்ஞாயாக. இந்த மகவன் அப்படிங்கிறவன் இந்திரன், அந்த மகவதகாங்கிறது சஷ்டியில இருக்கு. சோ மகவதா ஆக்ஞா, மகவத் ஆக்ஞாங்கிறது சமஸ்த பதத்துல இருக்கு. தஸ்யாக மகவத் ஆக்ஞாயாக சத்ய ஏவ அனதிக்கிரமணீயதையா, ஒருத்தர் வந்து யாராலையும் அனுலங்கனியான்னு அர்த்தம். ஒன் விச் கேனாட் பி அப்படியே கொடுத்துருக்கானோ, இப்பதான் நான் சொல்லியிருக்கார், நாங்க பொறுத்து இருந்து ஒரு நாளுக்கு அப்புறம் போறோம் அப்படிங்கிறது இந்திரனுடைய ஆக்ஞைக்கு யாரும் பண்ண முடியாது. ஏன்னா அவளாம் அப்சரசுகள்லாம் அவளுக்கு அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்ததே இந்திரன் தான். ஸோ அந்த இந்திரனுடைய ஆக்ஞா அப்படிங்கிறது ஆக்ஞாயாக அனதிக்கிரமணீயதையா, அதை வந்து தாங்க முடியாத ஒரு காரணத்தினால் என்ன ஆச்சு அப்படின்னா சத்ய ஏவ இமிடியட்டாவே மகாராஜேன அபியனுஜாதா ஊர்வசி. ஸோ மகாராஜேன இந்த புரூரவஸ்னால, அபியனுஜாதா அப்படின்னா அனுமதிக்கப்பட்டவளான அர்த்தம். அபி அனு ஞா
அண்ட் இக்த பிரத்யத்துல இருக்கு. திருத்தியா பிரதமா விபக்தி ஊர்வஷிக்கு அட்ஜெக்டிவா போறது அது. ஸோ மகாராஜேன ராஜாவினால் அபியனுஜாதா ஊர்வஷி அனுமதிக்கப்பட்டவளான அந்த ஊர்வஷியானவள் சித்திரலேகையா சக சித்திரலேகையோடு கூட துர்மனாயமானா ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது டிஜெக்டடா அந்த மாதிரி நிர்ஜகாம அங்கேருந்து கிளம்பலாம். அதாவது துக்கம் அனுபவம் அந்த அந்த துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மனசுன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த மாதிரி துர்மனாயமானா சா அங்கேருந்து கிளம்பி போனா நிர்ஜகாம அங்கேருந்து ஷீ லெஃப்ட். சரியா? வித் வெரி நாயமான ஷானச். ஆமா ஆமா. சோ அந்த மாதிரி ஒரு துக்கத்தோட இருக்கின்ற அவோ அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. இந்த ஒரு இந்த இவனுடைய இத என்ன சொல்றது தாண்ட முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அங்கேருந்து கிளம்பிட்டான். மேல படிங்க. ஊர்வஷி நிர்கமன நிராலோகம் ஹிருதயம் வினோதயித்தும் காமோ ராஜா விதூஷகஸ்ய ஹஸ்தே அர்ப்பிதம் மூர்ஜபத்ரலேகம் பிரார்த்தயத. ஆமா. ஊர்வஷி நிர்கமன நிராலோகம் ஹிருதயம். நிராலோகம் அப்படின்னா அதை பார்க்க முடியாத, அத என்ன சொல்றது, அவளுடைய ஊர்வஷ்யாக நிர்கமனாந்தரம் நிராலோகம் ஹிருதயம் பார்க்க முடியாத, டிப்ரைவ்டு, டிப்ரைவ்ட் ஆஃப் சைட், டிப்ரைவ்ட் ஆஃப் ஆப்சன்ஸ், அந்த மாதிரி இருக்கின்ற அந்த ஹிருதயத்தை வினோதயித்து காமஹா. ஸோ வினோதயித்தும் இச்சதி எஸ் யஹ சஹ வினோதயித்து காமஹா ராஜா. அந்த ராஜாவானவர், அதாவது தாத்து காமஹ அந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி வினோதயித்து காமஹ ராஜா, ராஜாவானவர் என்ன அப்படின்னா விதூஷகஸ்ய ஹஸ்தே அர்ப்பிதம் பூர்ஜபத்ர லேகம் பிரார்த்தயத. யாராவது ஊருக்கு போயிட்டானா அவளுடைய போட்டோவை வச்சுன்னு நீங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்பெல்லாம் அவ போட்ட லெட்டர், அவ நமக்கு எழுதி வச்ச மெசேஜ் எல்லாம் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இவளுடைய ஆப்சன்ஸ்ல அவன் என்ன பண்றான் அப்படின்னா, உங்களுக்கு அவன் ராஜா விதூஷகஸ்ய ஹஸ்தே அர்ப்பிதம், ராஜாவானவர் விதூஷகனுடைய கையில கொடுக்கப்பட்ட அந்த பத்திரத்தை வாங்கினார், அது வேண்டின்றார். பிரார்த்தயத்தை, அதை ஹஸ்தே அர்ப்பித்தம் பூர்ஜபத்ர லேகம் பிரார்த்தயத்தை, அதை பிரார்த்திச்சார் குடுனுட்டோ. அப்புறம் பரம் ச லேக ஊர்வஷி தர்ஷன விஸ்மிதஸ்ய விதூஷகஸ்ய ஹஸ்தாத் பரிப்ரஷ்டः क्वापि दर्शनं गतः. குவாபி அதர்ஷனம் கதः. क्वापि दर्शनं गतः. ஆமா. அதஹ பிறகு என்ன அப்படின்னா பரம் சக லேகா. ஆனா பரம்னா பட், ஆனா அந்த லேகா, அந்த லேகம், அந்த லெட்டரோ ஊர்வஷி தர்ஷன விஸ்மிதஸ்ய விதூஷகஸ்ய. விதூஷகனுக்கு அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஊர்வஷ்யாக தர்ஷனம், ஊர்வஷி தர்ஷனம். ஊர்வஷி தர்ஷனேன விஸ்மிதः தஸ்ய விஸ்மிதः விதூஷகः விஸ்மிதஸ்ய விதூஷகஸ்ய. ஊர்வஷியினுடைய தர்ஷனத்தினால் அப்படியே ரொம்ப ஒரு ஆச்சரியத்துக்கு உட்பட்டவனான விதூஷகனுடைய ஹஸ்தாத்து பரிபிருஷ்டகா. ஹஸ்தாத்து கையிலிருந்து, பரிபிருஷ்டகனா நழுவியதுன்னு அர்த்தம், தொலைஞ்சு போன. பரிபிரம்ஷ், சரியா? இத்த பிரத்யம் பரிபிரஷ்டகா. சரியா? எது லேகா பரிபிருஷ்டா, சக லேகா பரிபிருஷ்டா குவாபி அதர்ஷனம் கதா. காணாமே போயிடுத்து. தர்ஷனாத்து கதம், அவ்வளவுதான். பார்வைக்கு விஷயமே ஆலன்னு அர்த்தம். அதர்ஷனம் கதகானா குவாபி எங்கேயோ அதர்ஷனம் கதா. புரியுறதா? பரம் சகலேகா பரிபிரஷ்டா, அந்த லெட்டரானது காணாம போயிடுத்து. ஹஸ்தாத்து பரிபிரஷ்டா, கையிலிருந்து காணாம போயிடுத்து. விதூஷகஸ்ய ஹஸ்தாத்து பரிபிரஷ்டா சகலேகா, விதூஷகனுடைய கையிலிருந்து அந்த லேகமானது காணாம போயிடுத்து. எப்படிப்பட்ட விதூஷகஸ்ய? ஊர்வஷி தர்ஷன விஸ்மிதஸ்ய விதூஷகஸ்ய ஹஸ்தாத் பரம் சக லேகா பரிபிரஷ்டா தஸ்மாத் கிமவத் குவாபி அதர்ஷனம் கதா. காணாமே போயிடுச்சு. புரியுறதா? ஆமா. ओके. सर्वत्र प्रमादी वैदेय इति वदता राज्ञा तद् अन्वेषणाय नियुक्तो माणवकः न अन्वितो भवेत्. ननु इतो भवेत् इति विचेतुं प्रवृत्तः. विचेतुं प्रवृत्तः. हाँ. इति विचेतुं प्रवृत्तः.
ஸோ வந்து சர்வத்திர சர்வத்திர அப்படின்னா சர்வதா எல்லா பிரகாரேண பிரமாதி அப்படின்னா நெக்லிஜென்ட் எல்லாத்தையும் தொலைக்கிறவன் அதாவது பிரமாத யுக்தகா பிரமாதகா அப்படின்னாலே தப்புன்னு அர்த்தம் இந்த இந்த தமிழ்லேருந்து நம்ம வந்து பிரமாதமா இருக்கு அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல தப்பா இருக்குன்னு அர்த்தம் இந்த இது மாதிரி லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன்னு நினைக்கிறேன் இந்த அது என்னது உம் நிதானம் நிதானம். நிதானம் அந்த நிதானம் அப்படிங்கிறது நிதானம் இல்ல ரொம்ப ரூட் காஸ்ன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் நம்ம தமிழ்ல அப்படியே எடுத்துட்டு இருக்கோம் அது ஏன் எடுத்துன்னு தெரியாது பட் இந்த பிரமாதி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு நெக்லிஜென்ட்ங்கிற அர்த்தம் சரியா வைதேயகா சர்க்காஸ்டிக்கா அப்படின்னா சொல்ல ஆரம்பிச்சு அது வந்து டிஃப்ரெண்ட் மீனிங் ஆயிருக்குமா இருக்கும். ஆமா ஆமா இப்போ பிரமாதம் ப்ரஹஸ்பதின்னு அதாவது திட்டுற மாதிரி சர்காஸ்ட் கரெக்ட் நீங்க என்ன சொன்னீங்க சர்காஸ்டிக்கா சொல்ல ஆரம்பிச்சீங்க சர்க்காஸ்டிக்கா சொல்ல ஆரம்பிச்சு மாறி இருக்கலாம். ஆமா தெலுங்குல நிறைய பிரமாதம்னா டேஞ்சரஸ். ஆமா ஆமா ஒரு அதாவது ஒவ்வொரு இந்த பாஷைக்கு இந்த மாறிடுறது. தமிழ் புக்ல வரும் சுபஸ்ரீக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல நம்ம எல்லாம் படிக்கும்போது என்னது இந்த இந்த தமிழ் என்னது குதிரையை குருதை என்பர் மதுரையை மருதை என்பர் அப்படின்னுட்டு அந்த எப்படி வந்து வார்த்தைகளை மாறும் கேட்டு கதவு வாசல் படி அந்த மாதிரி இல்லையா கேட்டு வாசல் மருவி வந்திருக்குன்னு ஆஹ் சொல்றோம்ல. ஆமா ஆமா சோ அந்த மாதிரி நிறைய யூசேஜ்ல மாறிடும் சோ அந்த மாதிரி பிரமாதி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு யூசேஜே தமிழ் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு ஆங்கிலத்துல உபயோகம்னா நம்ம யூசேஜ் தான் சொல்றோம். ஒருத்தர் ஒரு விஷயத்த வந்து அனாயாசமா செஞ்சுட்டா அப்படின்னா அசால்ட்டா செஞ்சுட்டான் அப்படின்பா. ஆனா அசால்ட்னா ஆங்கிலத்துல அர்த்தமே வேற. ஆமா அசால்டட் ஆமா ஆமா சோ ஆமா. வைதேயகா தன்யவாதம். ஆமா வைதேயகா நினைவாதம். அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபூலிஷ் அந்த மாதிரி பிரமாதி வைதேயகா நீ வந்து ஒரு ரொம்ப நெக்லிஜென்ட் நீ ஒரு முட்டாள் அப்படின்னு வததார் ராஜ்ஞா சொல்லிக் கொண்டிருக்கின்ற ராஜாவினால் தது அன்வேஷனாய தஸ்ய பத்திரஸ்ய அன்வேஷனாய அந்த பத்திரத்தை தேடுவதற்கோசரம் மாணவகா நியுக்தகா அந்த மாணவகனானவன் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டான் போய் நீ ஒழுங்கா தேடிண்டுவான்னு அர்த்தம் புரியுறதா ம். அதான் சோ வந்து அதான் மேல என்ன நனு இதக பவேத் இதோ பவேத் இது விஜயத்தும் பிரவருத்தகா இங்கதான் இருக்கு இதோ இங்க இருக்கு அப்படின்னுட்டு அவன் வந்து விஜயத்தும் அப்படின்னா தேடுறதுக்கு சினு அப்படிங்கறது தாத்து இருக்கு இல்லையா சினோதி அதே மாதிரி விச்சினுத விஜயத்தும் அப்படிங்கிறது துமுனந்தம் சோ இங்க இருக்கும் இங்க இருக்கும் அப்படின்னுட்டு விஜயத்தும் பிரவருத்தகா சரியா மேல अत्र अत्रान्तरे लतागृहं प्रविष्टो राजा माणवकेन सह किमपि मन्त्र्यमाणास्तिष्ठतीत्य आकर्ण्य काशीराजपुत्री निपुणिकया अनुगम्यमाना तत्र आजगाम ஆமா சோ இப்போ விஷயம் ராஜகானம். आजगाम ஆஜகாம ஸோ அத்ராந்தரே இந்த மீன் டைம் இந்த மீன் வயல் என்ன அப்படின்னா ராஜா லதா கிரகம் பிரவிஷ்டா ராஜாவானவர் லதா கிரகம் அந்த இது உத்தியானத்துக்குள்ள வந்துட்டார் அப்படிங்கிற விஷயத்தை மாணவகேன சக கிமபி மந்திரியமானக திஷ்டதி இது ஆகர்ணிய மேலும் என்ன மாணவகனான அந்த விதூஷகன் அவனோடு கூட மாணவகேன சக கிமபி ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி மந்திரியமானக யோசிச்சுண்டு டிஸ்கஸ் பண்ணிண்டு மந்திரியமானகங்கிறது ராஜாக்கு அட்ஜெக்டிவா போறது மந்திரியமானக ராஜா மாணவகேன சக கிமபி மந்திரியமானக ராஜா லதா கிரகம் பிரவிஷ்டः இதி பிரவிஷ்டः மந்திரியமானக திஷ்டதி இது ஆகர்ணிய அதை கேட்டுப்புறோம் காசிராஜபுத்திரி அந்த காசிராஜ் ராஜ்யா ராஜாவினுடைய காசிராஜஸ்ய புத்திரி சரியா ஆனா காசியாக ராஜா காசி ராஜா அப்புறம் அந்த ராஜஸ்யன்னு வந்துரும் சரியா காசிராஜஸ்ய புத்திரி காசிராஜபுத்திரி நிபுணிகையா அனுகமியமானா சா காசிராஜ புத்திரி அவளுக்கு அட்ஜெக்டிவ் நிபுணிகாங்கிற தன்னுடைய அந்த சேட்டி அவளோட அந்த நிபுணிகா ரொம்ப புத்திசாலியோன்னு ஆகும் சோ அந்த நிபுணிகையா அனுகமியமானா பின்தொடரப்பட்டவளான அனுகமு உங்களுக்கு ஷானச்சு சரியா அனுகமியமானா சா காசிராஜபுத்திரி தத்ர ஆஜகாம அங்க வந்து அடைந்தாள் ஜகாமன சென்றாள் கமு கச்சதி ஜகாம ஆகச்சதி ஆஜகாம வந்து அடைந்தாள் சரியா இருக்கா ஓகேவா ஒரு சந்தேகம். ஆ
ராஜன் சப்தம் அப்போ ராஜ்யக தானே சஷ்டி விபக்தி வரும் இல்லையா? ஆமா, ராஜ்யக புத்திரி தானே. அப்ப இல்ல இல்ல, ராஜஸ்ய ஆ ராஜ்ஞா புத்திரி கரெக்ட். ஆச்சு. ராஜபுத்திரின்னு இருந்ததுன்னா நீங்க ராஜ்ஞா புத்திரி ராஜபுத்திரின்னு சொல்லிடலாம். இங்க வந்து சரி. காஷிராஜ புத்திரின்னு வரும்போது ஏற்கனவே ஒரு ம். சமஸ்த பதத்துல வந்து அந்த ராஜன் சப்தம் வந்துருத்துனா நீங்க வந்து அதை வந்து நகாராந்தமா அகாராந்தம் டிரைவ் பண்ணக்கூடாது, எடுக்க அகாராந்தமா பண்ணக்கூடாது. டிரைவ். இங்க ஆச்சா. காஷிராஜ புத்திரிங்கிற இடத்துல காஷி ஆ ராஜாங்கிறதே ஒரு சமஸ்த பதம். காஷ்யாஹா ஆமா. ராஜா காஷி ராஜா. சோ அந்த ஆ காஷி ஆ ராஜஸ்ய புத்திரின்னு தான் வரணும், ராமஸ்ய அஸ்து. மாதிரி. தன்யவாத் தன்யவாத் காஷி தன்யவாத். ஆயிடும் இல்லையா? எது? ஆ? காஷி ராஜஹான்னு ஆயிடும் சமஸ்த ஆமா, பதம். காஷி ஆமா ராஜகன் ஆமா கரெக்ட். ஆமா. அதுக்கப்புறம் ம். காஷி ராஜஸ்ய புத்திரின்னு வரும். அகாராந்தம் இருந்தால அஸ்ய அகாராந்தம் மாதிரி ராஜஸ்யம் ஆயிடும், வந்து. அகாராந்தமா ஆ வராது சரி. சமஸ்த பதத்துல வந்து விட்டுனா அதுக்கப்புறம். சரி धन्यवाद धन्यवाद. अग्रे अग्रे पठामि. ஓகே. क्षम्यताम्. ஹலோ. ஆகச்சந்தியாக. ஆகச்சந்த்யாः आगच्छन्त्यास्तु. மாருதா ஹிருதோ மூர்ஜ ம் பத்ர லேகஸ்தஸ்ய தஸ்ய நூபரகோட்யாம் லக்னோ அபூத். அவ்வளவுதான். சோ வந்து என்ன, இப்போ காஷி ராஜபுத்திரி அவளோட வந்துட்டா. ஆகச்சந்தியாக தஸ்யாக அதுக்கு போறது. சோ தஸ்யாகங்கிறது இங்க காஷிராஜபுத்திரியாக, அந்த வந்து கொண்டிருக்கின்ற அந்த காஷிராஜபுத்திரியாக அவளுடைய அஹ், நூபுர கூட்டியாம். நூபுரம் அப்படின்னா சலங்க, அதனுடைய ம். நூபுரஸ்ய கோட்டினா அக்ரபாகம்னு அர்த்தம், கார்னர். அதுல அந்த பூர்ஜ பத்திர லேகா லக்னஹா அபூத். அந்த பூர்ஜ பத்திரத்தினால பத்திரஸ்ய அந்த பத்திரலேகா அந்த லெட்டர் ஆனது அந்த நூப்புர கோட்டியில போய் ஸ்டிக் ஆயிடுத்து. லக்னஹானா ஒட்டி நுடுத்து, மாட்டி நுடுத்து, மாட்டி நுடுத்து. எப்படிப்பட்ட பூர்ஜபத்திர லேகா அப்படின்னா மாருதா ஹிருதா. மருத்துனா காத்து, சரியா? ஆமா. மாருதா அந்த காற்றினால், ஹிருதா இழுக்கப்பட்டதான, அழைத்து கொள்ளப்பட்ட, இட் வாஸ் மூவ்ட், டேக்கன் அவே பை த இது விண்டு. சோ அப்படி இருக்கின்ற ம். பூர்ஜபத்திர லேகா தஸ்யாக நூபரகோட்டியாம் தஸ்யாக காஷிராஜபுத்திரியாக அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆகச்சந்தியாக வந்து கொண்டிருக்கின்ற தஸ்யாக காஷிராஜபுத்திரியாக மா நூபரகோட்டியாம் மாருதாகிருதः ஆகிருதः பூஜபுத்திரः பத்திரலேகः லக்னः அபூத். ஸோ அதுக்கப்புறம் மாட்டின்ற அப்புறம் இவன் எப்படி மாட்டின்டான் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம், சரியா?